இங்கே ஒரே 2, 3 நாளா காற்று மழைங்க. இன்னைக்கு தாங்க கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒருத்தரும் மீன் பிடிக்கலாம் போகலை போல, காற்று மழைனால. சரி என்ன செய்யணும்னு சொல்லி மீனுக்கு வெயிட் பண்ணி பார்த்தேன், மீன் வரல. அப்படியே கொஞ்சம் போல் சிக்கன் எடுத்துக்கிடலான்னு சொல்லி எடுத்தாச்சுங்க. எடுத்து அதை அவ்வளோத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு குழம்பு வைக்க ரெடி பண்ணியாச்சுங்க. குழம்பு வைக்க தேவையான பொருட்கள் என்னெல்லான்னு பார்த்துடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கி கொஞ்சமாட்டு வெள்ளைப்பூடும், இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஜீரகம், கசகசா எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த இதையும் போட்டு, தக்காளி அரைச்சி வச்சதையும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கியாச்சுங்க. வதக்குனதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இது கூட சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அவங்கள வேக வச்சாச்சு. இதுக்கு வறுத்த வத்தல் பொடி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வத்தல் பொடியை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி தேங்காயும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக மல்லிப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு அதிகமாக போட்டுறாங்க, உப்பு அதிகமாக போட்டால் உப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் தட்டு நிறைய சாப்பாடும் போட்டு கொஞ்சம் இறைச்சியும் வச்சு சாப்பிட்டாங்க.